My dear students, this is Qno.3 exercise 1.3 la question number 3 பார்க்க போறோம். A man is appointed in a job with monthly salary of certain amount and fixed amount of annual increment. If his salary was rupees 19,800 per month at the end of the first month, after 3 years of service, and rupees 23,400 per month at the end of the first month, after 9 years of service அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் இஸ் ஸ்டார்டிங் சேலரி அண்ட் இஸ் ஆனுவல் இன்க்ரிமெண்ட். இந்த ரெண்டு விஷயம் கேட்டிருக்காங்க. நம்ம இதை வந்து எக்ஸ்ன்னும் ஆனுவல் இன்க்ரிமெண்ட்டை வந்து ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அதாவது ஸ்டார்டிங் சேலரியோட சேர்த்து எக்ஸு ஆஃப்டர் 3 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அப்போ 3 இன்க்ரிமெண்ட் கிடச்சிருக்கோம் அவருக்கு. அப்போ ப்ளஸ் 3y ஈக்குவல் டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ருபீஸ் 19,800. இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன் 1. உங்களுக்கு நல்லா புரியுதுங்களா? இந்த லைன் பாருங்க. இஃப் சேலரி வாஸ் ருபீஸ் 19,800 பர் மந்த் அட் த எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் மந்த் ஆஃப்டர் 3 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ். அப்போ 3 வருஷத்தில் 3 இன்க்ரிமெண்ட் கிடச்சிருக்கும். அதனால தான் 3y. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா ஆஃப்டர் 9 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸு. ஓகேவா? அதாவது எக்ஸ் ப்ளஸ் 9y, 9 இயர்ஸ்க்கு 9 இன்க்ரிமெண்ட்ஸு. அப்போ 9y ஈக்குவல் டு 23,400 இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போது நம்மளோட ஏ மேட்ரிக்ஸ் யார்? இந்த பக்கம் இருக்கிற கோஎஃபிஷியன்ட் பாருங்கள், 1319. அப்போ பி மேட்ரிக்ஸ் யார்? ஈக்குவல் சிம்பிளுக்கு ரைட்டில் யார் இருக்காங்க? 19,800, 23,400. அடுத்து எக்ஸ் மேட்ரிக்ஸ் 2 அன்னோன்ஸு, எக்ஸும் ஒய்யும். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதும்போது எப்படி இருக்குன்னா ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி. கரெக்டாக? எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஏ அந்த சைடு போனதுன்னா ஏ இன்வர்ஸ் பி. ஓகே, இப்போ டெட்டர்மினன்ட் வேல்யூ ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிக்கலாம். பாருங்கள், லீடிங் டயகனல் 19 is 9, செகண்டரி டயகனல் 1 3 is 3, 9ல் 3 கழிச்சா 6. அடுத்து அட்ஜாயிண்ட் ஏ வேணும். கரெக்டாக? ஏ இன்வெர்ஸ் வேணும்னா ஃபஸ்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிப்போம்? லீடிங் டயகனலோட டேர்ம்ஸை சப்பல் பண்ணிக்குவோம். அடுத்து செகண்டரி டயகனலோட நம்பர்ஸ்க்கு வந்து சிம்பிள் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்குவோம். அப்போ -3 -1. ஸோ அட்ஜாயிண்ட் ஏ நமக்கு கிடைச்சிடுது. அப்போ ஏ இன்வெர்ஸ் யார்? ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு இங்கே கிடைச்ச ஆன்சர் வந்து 1 கடியில் போடணும், 1/6. அது பக்கம் அட்ஜாயிண்ட் ஏ 9 -3 -1 1. இப்போது திரும்ப நம்ம இங்கே சம்முக்கு வருவோம். எக்ஸ் யார்? த 2 unknowns xy ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் தோ இருக்குது 1/6 9 -3 -1 1. பி யார்? 19,800 19800 23,400. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ xy ஈக்குவல் டு 1/6 ரோ பை காலம். 9 0 is 0, 9 0 0, 9 8s are 72 க்கு 2, balance 7, 9 9s are 81, 81 plus 7, 88, balance 8, 9 1 is 9, 9 plus 1, 9 1 is 9, 9 plus 8, 17. ஓகே, 1,78,200 கிடைக்குது. மைனஸ், ஸோ இதை வந்து -3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அதனால தான் மைனஸ் போட்டேன். 3 into 0 0, 3 0 0, 3 4s are 12, balance 1, 3 3s are 9 plus 1 10, balance 1, 3 2s are 6, 6 plus 1 7. ஸோ அடுத்த ரோக்கு போயிடலாம். -1ஆல் இதை மல்டிப்ளை பண்ணால் அது அப்படியே வரும், பட் மைனஸில் வரும். +1ஆல் இதை மல்டிப்ளை பண்ணால் அது அப்படியே வரும், ஆனால் ப்ளஸில் வரும். ஓகே, இப்போது 178,200லேருந்து எதை கழிக்கணும்? இதை கழிக்கணும். 0 0 0 8 0. ஸோ xy ஈக்குவல் டு 1/6 108,000. அடுத்து இதுலேருந்து இதை கழிக்கலாம். 23400 19800 0 0. இங்கேருந்து ஒன்று பாரோ பண்ணால் 2 ஆகிடும், இது 14 ஆகிடும். 14 - 8 வந்து 6. தென் அகெயின் பாரோ பண்ணால் இது 1 ஆகிடுது, 12 ஆகிடும். 12 - 9 வந்து 3. ஓகே, 1 - 1 0, அதை விட்டுடுவோம். அப்போ 3600. இப்போ நம்ம 6 உள்ளே எடுக்கிறோம். ஓகே,
ஸோ எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 1/6 உள்ளே எடுக்கும்போது 6 டேபிள் இதை கட் பண்ணோம் இல்லையா? ஸோ இதை கட் பண்ணிடலாம். கட் பண்ணால் 166 பேலன்ஸ் 4 8 6 48 பேலன்ஸ் இந்த 3 ஜீரோ அப்படியே ஷிஃப்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ 18000 இது வந்து 6 டேபிளில் கட் பண்ண 6 6 66 2 ஜீரோ அப்படியே ஷிஃப்ட் பண்ணால் 600. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 18,000 rupees, y ஈக்குவல் டு 600 rupees. இப்போ இது ப்ராப்ளம் சம்ம நம்ம வேர்டிங்ஸில் கொடுத்துடலாம் ஆன்சர். ஓகேவா? தேர்ஃபோர் மந்த்லி சேலரி ஈக்குவல் டு rupees 18,000. ஆனுவல் இன்க்ரிமெண்ட் இது ரெண்டு தான் அவங்க கேட்டிருந்தாங்க. கரெக்டாக? ஆனுவல் இன்க்ரிமெண்ட் equal to rupees 600. Okay, thank you students.